ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்துள்ள வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அவனுடைய 8வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் ஆக்குங்கள் என்று யாக்கோபு நிருபத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும். தேவனிடத்தில் நாம் சேரும்போது தேவன் நம்மோடு சேருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவனிடத்தில் சேரும்போது தேவன் நம்மோடு சேருகிறார். பாவிகளே, உங்கள் கைகளை என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்கள். நம்மிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆகையினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஏன் இருமனம் உள்ளவர்களே, 2 வார்த்தை சொல்றார். பாவிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அப்ப பொதுவா மனிதனுக்கு இருமனம் உண்டு. இங்க போகவா, அங்க போகவா, அதை செய்யவா, இதை செய்யவா. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலை மனிதனுக்கு இருக்கிறபடியினாலே, இருதயத்தில் இப்படிப்பட்டதான சிந்தனைகள் உருவாகிறபடியினாலே கர்த்தர் இன்று நம்மோடு சொல்லுகிறார், இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயமானது சாதாரண காரியம் அல்ல, அது மறைந்து இருக்கிறது. மறைந்து இருந்து அநேக காரியங்களை அது செய்கிறது. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை. அப்ப உலகத்தை குறித்து நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம் என்றால் நம்முடைய இருதயம் உலகத்திற்கு ஒத்ததாக அந்த சிந்தனையில இருக்கும். பரலோகத்துக்கு நாம் பொக்கிஷத்தை சேர்ப்போம் வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்போதும் பரலோகத்தை குறித்த சிந்தனை இருக்கு. எப்ப இயேசு வருவார், எப்ப அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய பொக்கிஷம் இருக்கும். ஆகையினால இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சரீரத்துல இந்த இருதயத்தோடு சேர்ந்து வேற 2 உறுப்புகள் சேர்ந்து 3 சேர்ந்து நற்கிரியை செய்யவும் இந்த 3 செயல்படுகிறது, துர்க்கிரியை செய்யவும் இந்த 3 செயல்படுகிறது. உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவும் இந்த 3 செயல்படுகிறது. பரலோகத்தில் இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவும் இந்த 3 உறுப்புகளும் பிரயோஜனப்படுகிறது. அல்லேலூயா. ஆக இதில் மிக முக்கியமானது இருதயமாக இருக்கிறது. இந்த இருதயம் என்ன சிந்தனையில இருக்கிறதோ அது தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு மறைந்து இருந்து அது என்ன சொன்னா மூளைக்கு ஒரு கட்டளையிடும். எனக்கு இந்த காரியத்தை இச்சிக்க வேண்டும், இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பணமானாலும் சரி, பொருளானாலும் சரி, வேற ஏதாவது எந்த ஒரு துர்க்கிரியை பாவ சுபாவங்களானாலும் சரி, இந்த இறுதி அங்கிருந்து லேசா சொல்லி கொடுக்குமா, அந்த மூளை கிட்ட சொல்லி கொடுக்கும். இந்த மூளை என்ன செய்யணும்னா உடனே அந்த கண்ணு கிட்ட சொல்லி கொடு. கண்ணே, நீ கொஞ்சம் பாரு, இருதயம் சொல்லி இருக்குது, இது எப்படி கொள்ளாமா பார்க்க நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு அந்த மூளை என்ன செய்யும்னா அந்த கண்ணுக்கு ஒரு கட்டளை போடும். உடனே இந்த கண் என்ன செய்யும், அந்த மூளை ஞாபகப்படுத்தல அந்த பகுதியை பார்க்கும். பார்த்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன எப்படி இருக்கும்னா, எந்த நாம இருதயம் என்ன லட்சணத்துல இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும். துன்மார்க்கமான இருதயமா இருந்தால், அது பிராந்தி குடிக்கிறவனாக இருந்தால் அதை என்ன செய்யணும்னா, பிராந்தியை பாரு, பளபளப்பா இருக்கு, நல்லா இருக்கு, இதை குடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இந்த கண்ணு என்ன செய்யணும்னா அந்த ரிப்போர்ட்டை மூளைக்கு கொடுத்து மூளை என்ன செய்யும், இருதயத்துக்கு
கொடுக்குறாங்க. இதே போலதான் எந்த தீய பழக்கமான ஒரு சினிமா பார்க்கிறவங்களா இருந்தாலும் அந்த ஆர்டர் அப்படி இருதயத்துக்கு ஆசை வரும், சினிமா பார்க்கணும்னு ஆசை வரும். இது மூளைக்கு கட்டளையிடும், மூளை கண்ணுக்கு சொல்லும், உடனே கண் அந்த சினிமா இருக்கிற இடத்துக்கு போக தூண்டி மற்ற உறுப்புகள் எல்லாம் தூண்டி விடும். அந்த இடத்துக்கு கை கால் எல்லாம் என்ன செய்யும்? விரைந்து விடும். இந்த மூன்றும் தான் இயக்குகிறது. மீதி உள்ள அவயவங்கள் எல்லாம் அது சொல்றபடி என்ன செய்யும்? போகும். போகக்கூடாத இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டா இந்த கால் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா போகும். ஆனா அது கவர்ச்சி, அதை வஞ்சிக்கிறது என்னன்னா இந்த மூளை தான். கேமரா போல இருந்து செயல்படுகிறது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, இப்படித்தான் ஏதேனிலும் நடந்தது. ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். புசிக்கிற நாள் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனா சாத்தான் வந்து சொல்லுது, இதை புசிக்கிற நாள் நீ பிழைக்கவே பிழைப்பாய். இப்ப இருமனம் இருக்கிறது. அந்த இருமனம் வந்தபடியினாலே எந்த மனம் பெஸ்ட் என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த இருதயத்தால முடியல. ஏன்னா இந்த கண்ணுக்கு அந்த ஆர்டர் பட்டுச்சு, கண்ணு பாக்குது, பாக்குக்கு அழகா இருக்கு, இச்சிக்கப்படப்பட்டதான விருட்சத்தின் கனியா இருக்கிறது, அழகா பளபளப்பா இருக்கிறது, சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் போல இருக்கு, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போல இருக்கு. இப்படி எல்லாம் வேண்டாத சிந்தனையை பிசாசு கொடுக்கிறது. இந்த கண் என்ன செய்யுது? அதை பார்த்து அந்த ரிப்போர்ட்டை அப்படியே மூளைக்கு கொடுத்து, மூளை நீ சொன்னபடி பார்த்தாச்சு, அது நல்லா இருக்கும் போல இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ஏவாள் என்ன செய்தா? பறித்தாள், தானும் புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தான். பாவ கண்கள், மாமிச கண்கள் திறந்தது, ஆவியின் கண்கள் அடைபட்டது, பாவம் நிலை கொண்டது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துக்கு நேரா இருக்குன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா பரலோகத்துக்கு நேரானவைகளை சிந்திக்கும். இதை தொடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இந்த இடத்திற்கு போகக்கூடாது என்பதை நான் இதே ஆர்டர் தான். இதே இருதயம் என்ன செய்யணும்? மூளைக்கு கட்டளை இடுகிறது. மூளை என்ன செய்யணும்? கண்ணுக்கு கட்டளை இடுகிறது. கண் பார்க்கிறது. பார்த்த உடனே நல்ல இருதயமா, நல்ல சிந்தனை உள்ள இருதயமா இருந்தா சொல்லும், இது பாவம் நிறைந்தது, இதை நம்ம பார்க்க கூடாது, இதை நம்ம அனுபவிக்க கூடாது, இதை நாம் ருசிக்க கூடாது, இந்த வழிக்கு போகக்கூடாது என்று சொல்லி ரூட்டை திருப்பி சரியான பாதையிலே விடும். அல்லேலூயா. அது எந்த பாலியல் தொல்லைக்கானாலும் சரி, அல்லது விக்கிரக ஆணைக்கானாலும் சரி, இல்லைன்னா பொருளாசையான காரியங்களுக்கானாலும் சரி, உலகத்தின் எந்த விதமான சிற்றின்பங்கள் ஆனாலும் சரி, மதுபானமோ அல்லது ஆபாச சினிமா சீரியலோ எதுவானாலும் சரி, இந்த இருதயம் தவறாய் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த இருதயத்துக்கு ஒத்து அந்த மூளையும் கண்ணும் வேலை செய்யும் போது அந்த பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அதே நேரத்தில் இந்த மூளை சரியானவைகளை சிந்தித்தால், கர்த்தருக்கு பயப்பட்ட பயத்தோட வசனத்தோட இந்த மூளை, இந்த இருதயம் சிந்திக்கும். என்னன்னா நல்ல சிந்தனையை மூளை கிட்ட கேட்கும். மூளை கண்ணுக்கிட்ட சொல்லும், நீ என்ன கதை புக்கு படிக்காத, டிவி பார்க்காத, அசிங்கமானதை பார்க்காத, நீ என்ன செய், மொபைல்ல மோசமான காரியத்தை பார்க்காத, அந்த நேரத்துல பைபிள் எடு, வேதத்தை வாசி, தியானி, ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாய் வாழ், விசுவாசத்திலே உறுதியா நில், கடைசி வரை உன் ரட்சிப்பை காத்துக்கொள், உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள். இப்படிப்பட்ட சிந்தையை இந்த இறுதி கொடுத்து கொண்டே இருக்கும். மூளையும் அதை தான் சிந்திக்கும், கண்ணும் அதை தான் பார்க்கும். அவங்க தான் கடைசி வரை நிலைத்திருக்கவும் முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும், அதுல பெரிய பாவம் இல்லை, கொஞ்சம் டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருமனம் உள்ளவர்களாகியிருந்தால் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் பாருங்க, தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும், தேவன் நம்மிடத்தில் சேர வேண்டும். அப்போது பாவ வாழ்க்கை நம்மை விட்டு மாறி போகும். இருமனமாய் வாழ்கிறவர்கள் என்ன செய்வாங்க? தங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு அலையிலே சொல்லுமா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 மலை பிரசங்கத்தில் நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏதோ கொஞ்சம் காரியங்கள் பாடுகிறோம், ஆடுகிறோம், ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம், உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்வோம், தான தர்மங்கள் செய்கிறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம், சபையை கட்டி எழுப்புகிறோம். எவ்வளவுதான் செய்தாலும் நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு நேராக இல்லை என்று சொன்னால், இயேசுவுக்கு நாம் இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை, உலக மனிதர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடைசி நாளிலே ஏமாற்றப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. ஆகையினால்தான் பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிற பரிசுத்தம் போதாது, கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்,
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினால் நாம் யாவரோடும் எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் இருக்க நாட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாட வேண்டும். நம்ம இரண்டு பேருக்குள்ள பிரிவினை பிரச்சனை இருக்குன்னா நம்முடைய இருதயம் சும்மா இருக்காது. நீங்க எவ்வளவுதான் உங்க இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தினாலும் அவர்களை பார்த்த உடனே நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு சிந்தனை வரும். ஒரு கருப்பான ஒரு சிந்தனை நமக்கு வரும். எல்லாருக்குமே வரும். அந்த மனுஷன் தானே, அவன் இருதயத்தில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனுஷனை பார்க்கும்போது உங்கள் இருதயத்துல சின்ன ஒரு இருள் விழத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆமா, பார்க்கறதுக்கு சிரிக்கலாம், கை கொடுக்கலாம், நல்ல அன்பா தான் இருக்கிறாங்கன்னு நிச்சயம். கூட இருந்து குழி பறிச்சான்னு சொல்லுவாங்க, குழி வெட்டுறான்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கேஸ் தான். அல்லேலூயா. ஆகையினால நாம் என்ன செய்யணும்? எல்லாரோட சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களை நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும். அந்த இருதயம் நமக்கு வேணும்னா நாம் கர்த்தரோடு சேரணும். கர்த்தர் நம்மோடு சேரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே பாருங்க, யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளா இருக்க நம்ம நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? அல்லேலூயா. எல்லாருக்குமே ஆசையா இருக்கிறது. ஆகையினெல்லாம் ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா இந்த நாளை எப்படியோ சிற்றின்பங்களை கழிக்கலாம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ள இருக்கவும் நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. அல்லேலூயா. இப்ப பறந்து போயிருவேன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆனா பறக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்ல, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து விட போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு கசப்பான வேரும் நம்ம இருதயத்திலிருந்து புறப்படவே கூடாது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். தீட்டுப்பட்டாச்சுன்னா பரிசுத்த ராஜ்யத்தில் சென்று சேர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். சீர்கட்டு போகக்கூடாது. ஏன்னா அவன் கடைசியில மனம் திரும்பி நல்லா தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நல்லா ஆசைப்பட்டான். ஆனால் அவனால அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இப்படிப்பட்டதான காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாம் நானும் நீங்களும் மிக எச்சரிக்கை உள்ளவளா இருக்க வேண்டும். எச்சரிக்கை உள்ளவளா இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் வேணும். சுத்தம் இல்லைன்னா கர்த்தர் இயேசு ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம மறந்து போகவே கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையும் வரும்போது வீரமாப்பு, கடுப்பான மாம்சத்து நிச்சயங்கள், ஒரு இருதயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எழும்பி வரும்போது அதை நம்ம அடக்கி கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை உட்கொண்டு அதுக்குள்ள வச்சிருக்கணும். தாவீது சொல்லும்போது, என் இருதயத்திலே உம்முடைய வேத வசனங்களை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதவசனம் அருமையான வசனங்கள் எல்லாம் பிள்ளைங்க சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய சத்திய வார்த்தை சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்டு சும்மா விட்டு விடுறாள். அதை இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? பதித்து வைத்து அதன்படி நடக்கிறவளாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி இந்த இருதயத்தை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? 17ஆம் அதிகாரத்தை 17, 9, 10 நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்களை விடவும் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? திருக்குள்ளதா இருக்கிறது, மகா கேடு உள்ளதா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம இருதயத்தை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். நம்ம இருதயத்துல என்ன இருமாப்பு இருக்கு, என்ன திருக்கு இருக்கு, என்ன கேடு இருக்கு என்பதை தன்னைத்தான் சோதித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. தன் பிள்ளையை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்மை சோதித்து அறியணும். நான் என்னெல்லாம் நன்மை செய்தேன் அப்படின்னு நினைக்கிறத விட
என்னிடத்திலிருந்து என்னெல்லாம் துர்க்கிரியை வெளிப்பட்டு இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வந்தது என்று சிந்தித்து அதிலிருந்து மனம் திரும்புவோம் என்று சொன்னால், நம்மை போல பாக்கியவான் யாருமே இல்லை. அல்லேலூயா. 10வது வசனம் சொல்ல, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்கல, அந்த இருதயத்தினுடைய மன விருப்பத்திற்கு விட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், என்னுடைய இருதயம் எதை சிந்திக்கிறதோ இதைத்தான் என் வீட்டார் எல்லாரும் செய்யணும். அப்பாவும் அதைத்தான் நினைக்கும், அம்மாவும் அதைத்தான் நினைக்கும், பிள்ளைகளும் அதைத்தான் நினைக்கும், நாமும் அதைத்தான் நினைக்கிறோம். நம்முடைய இருதயம் எதை சிந்திக்கிறதோ இதற்கு ஒத்தபடி நம்மை சார்ந்தவர்கள் வர வேண்டும். ஆனா இந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருக்குள்ள இருதயமா இருந்தா அப்படி எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கேடு உள்ள இருதயமா இருந்தா அப்படி எல்லாரும் நம்ம கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் இந்த சிந்தனைக்கு விட்டு அவங்க எல்லாம் வர வேண்டும் என்று வாஞ்சிப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அப்படிதான் வாஞ்சிக்க வேண்டும். மற்றவர்களும் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவங்க வரணும். அல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். மனுஷனுடைய பார்வைக்கு தாவீது ரொம்ப மோசமான கொலை பாதகன், விபச்சாரக்காரன், இப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம், பழி போடலாம். ஆனால் அவன் எந்தெந்த பாவத்திலே விழுந்தானோ அந்த பாவத்தை எல்லாம் அவனுடைய இருதயத்திலே அவனே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே மண்டியிட்டு விழுந்து ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இல்லையா? திரும்ப அந்த தப்பு அவன் என்ன செய்யல. ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டாத அந்த கிரிகளை எல்லாமே தேவ சமூகத்தில் நம்ம இறக்கி வைப்போம்னா, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் சிந்தித்தை செயல்படுத்த தவறு என்று நாம் உணர்ந்து அவருக்கு பாதத்தில் விழுந்து தப்பித்துக் கொள்வோம்னா, நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஏற்றவன் சொல்லி கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களும் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்லாம். அதற்காக தான் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எதற்காக நாம் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்? அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நமக்கு கொண்டு வரும்படிக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். எதற்காக? அவனுடைய கிரியை தக்க பலனை கொடுப்பதற்காக அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். இதை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஆண்டவருக்கும் தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. நான் தனியாதான் இந்த தப்பை பண்ணினேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும், நாம் அப்படி இருதயத்தில் சிந்தித்தாலும் சிந்தித்ததும் கூட அங்கே பதிவாகிறது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த இருதயத்தை நாம் என்ன செய்யணும், சீர்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 20 23 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறதான வேளையிலே, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்கிறதுனா தீட்டுப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கிட, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்கிறது, தீட்டுப்படுத்துகிறது. நம்முடைய வாய் ஒரு தவறான காரியத்தை பேச வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய இருதயம் தான் சொல்லிக்கூடும், நீ பேசு, இன்னார்கிட்ட இப்படி பேசு, அந்த ஆள்கிட்ட இப்படி பேசு, இந்த ஆள்கிட்ட பொய் பேசு, அந்த ஆள்கிட்ட தவறான காரியத்தை பேசு, கெட்ட வார்த்தை பேசு, இல்லைன்னா பணம் சம்பாதிக்க ஏதாவது ஏமாற்று காரியங்களை பேசு, அப்படி லஞ்சம் வாங்கு, அநியாயத்தை செய், பிராண்டி குடி, சினிமாவா பாரு, நேரத்தை வீணாய் செலவழி, இப்படியெல்லாம் அது ஐடியா கொடுக்கும். அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை போகும்போது அந்த இருதயத்துக்கு அந்த நிமிஷங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கும், அப்புறமாய் அந்த இருதயம் துக்கப்படத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த இருதயம் அப்படி இல்லை. நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, ஒருவேளை இந்த பூமியில சில நெருக்கங்கள் வரலாம், உபத்திரவங்களை, பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநியாயம் செய்வருடைய கூட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமா இருக்கும்போது, வாழும்போது நம்மை அநேகர் பரிகசிக்கத்தான் செய்வாங்க,
அநேக நெருக்கத்தான் செய்வாங்க. இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு 10 பேருக்குள்ளால ஒருவர் பரிசுத்தமா இருந்தால் அந்த அநியாயமாய் வாழ்கிற 9 பேரும் இவருக்கு விரோதமா எழும்புவாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்க முடியாது, மற்றொரு காரியத்தை செய்ய முடியாது, நியாயத்தை புரட்ட முடியாது. எதிராளிகள் ஒரு கூட்டம் எழும்பத்தான் செய்வாங்க. அதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது. முடிவு பரியந்தம் நம்முடைய இரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து இருக்கிறபடினாலே இனி பாவம் நம்மை ஒட்டி கொள்ளக்கூடாது. இருமனம் நமக்கு இருக்கக்கூடாது. இங்கேயாங்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த சபையா இந்த சபையா, அந்த மார்க்கமா இந்த மார்க்கமா, அந்த தேசமா இந்த தேசமா, இருக்கவே கூடாது. இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ளும் போது நான் எங்கிருந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு தருகிற வேலை வாய்ப்பு, எனக்கு தருகிற ஆசீர்வாதம், எனக்கு தருகிறதான சபை, எனக்கு தருகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே சொல்லிச்சார். எனக்கு தந்த பிள்ளைகள், எனக்கு தந்த புருஷன், எனக்கு தந்த கணவன், தவறான சிந்தை நமக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. அவர் தூய இருதயம் நமக்குள்ளால இருக்கும்னா நன்மையானதான் அது என்ன செய்யும்? யோசிக்கும். நன்மையை யோசிக்கிறவனுக்கு நல்ல பலன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. சிந்தனையில கூட பாவம் இருக்கிறது. சிலவங்க கிரியையில பாவம் செய்ய மாட்டாங்க, சிந்தனையில பாவம் செய்வாங்க. அதுவும் இந்த இருதயம் தான் சொல்லிக் கொடுக்கும் மூளைக்கு. தூங்க போனா கூட படுத்துக்கிட்டு நமக்கு விரோதியம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நான் என்ன தப்பு பண்ணினேன், அங்க அது விழணும், இது விழணும், இப்படி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல. நம்முடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரை நோக்கி கொண்டே இருக்கணும். இதெல்லாம் விட்டுறணும், மறந்துட வேண்டும். அல்லேலூயா. தீமை செய்கிறல அந்த நிமிஷமே நம்ம மறந்து விடணும். நன்றி செய்கிறல ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. தீமையை மறந்து விட வேண்டும். அவர்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும். நமக்கு நன்மை செய்த கர்த்தரை, நமக்கு நன்மை செய்த சத்தியத்தின் வழியில நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் ஒருவருக்கு என்ன செய்யணும்? மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதா என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். அது தீட்டுப்படுத்தினா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்ன நடக்குது பாருங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளிருந்து, எங்க இருந்து உருவாகுது? இருதயத்துக்கு உள்ளே இருந்து உருவாகுது. இயேசு சொன்ன வார்த்தை மறந்துடாதீங்க. மனுஷனுக்கு இருதயத்துக்கு உள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த மாதிரி திருக்குள்ளதா இருக்கிறது. அதனால கேடு உள்ளதா இருக்கிறது. அதனால அதுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட சிந்தனை தான் வரும். இந்த சிந்தனை வர இருதயம் உள்ளவர்களோடு சேர்ந்திருப்போம்னா சமாதானம் வரவே வராது. பிரச்சனை தான். அல்லேலூயா. பெருமை கூட அதுக்குள்ளதான் இருக்கு. நான் யார் தெரியுமா? ஏன் சுயபலத்துல நல்லா படிச்சுட்டேன், நல்ல மார்க் வாங்கிட்டேன், நல்ல கீபோர்டு வாசிக்கிறேன், நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல பிரசங்கம் பண்றேன், நல்லா ஜெபம் பண்றேன், நான் பெரிய கலெக்டர் படிச்சு வந்துட்டேன், நான் நிறைய சொத்து சேர்த்துட்டேன், நான் பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், நான் நல்ல அழகா இருக்கிறேன், இப்படியெல்லாம் இந்த இதயம் சிந்தித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்மள ஒண்ணுமில்லை, நம்ம மண். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த மண்ணான சரீரத்தை என்னன்னா காரியத்துல அலங்கரிக்கிறாரு தெரியுமா? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத விட மோசமா இந்த மண்ணா போற சரீரத்தை ஷேடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் போட மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வச்சு தேய்ச்சிருவாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. நம்முடைய மைண்டெல்லாம் இப்படிதான் இருக்கும். எப்போதும் என் முகம் எப்படி இருக்கு, இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. என் சுண்டு எப்படி இருக்கு, என் கண்ணு எப்படி இருக்கு, என் கண் எம எப்படி இருக்கு, ஒரு கண்ணாடியும் வேணும், அதுக்குள்ள ஒரு பாக்ஸும் வேணும். எந்தெந்த இடத்தையெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறாங்க அநேகர். இல்லையா? ஜஸ்ட் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயம் தூய்மையாகும் போது நம்முடைய சரீரத்தோட அத்தனை உறுப்புகளும் தூய்மையாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் புறப்பட்டு வரும். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, நல்ல சிந்தனை வராது. விபச்சாரங்களும், வேசித்தனங்கள், கொலைபாதங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உங்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வராதபடிக்கு இருதயத்திலே இயேசுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்ப இருதயம் பரிசுத்தமாகும். இந்த வேத வசனங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போது இருதயம் பரிசுத்தமாகும் போது
நம்முடைய சரீரத்துடைய மற்ற எல்லா அவயவங்களும் பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமானதையே நோக்கும், பரிசுத்தமானதை சிந்திக்கும், பரிசுத்தமானதை பேசும், பரிசுத்தமான நடக்கையே நடக்கும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஆமாம், சுத்த இருதயம் வேணும். இல்லாம ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியவே முடியாது. நாம் எப்படியாகிலும் பலவந்தம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்தாக வேண்டும். அதற்காக எவ்வளவு தூரம் உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருங்கள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 8ஆம் அதிகாரம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்ததான துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையே. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்து செய்கிறாங்க. அது யாரா? போக்குவரத்து செய்தா துன்மார்க்கன். சபைக்கு ஒழுங்கா வாராங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இருதயத்திலே சுத்தம் இல்லை. அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கம், அருவருப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப சபைக்கு போறதுனால எனக்கு பரலோகம், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டனால எனக்கு பரலோகம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டனால அப்படி பரலோகம், அப்படியெல்லாம் மார்தட்டி கொண்டு யாரும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை, அதெல்லாம் தேவைதான், அதோடு கூட நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீதிமானாய் மாற வேண்டும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். போதும், இருக்கிற நீதி இருக்கிற பரிசுத்தம் போதும் என்று ஒரு நாளும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே துன்மார்க்கன் சபைக்கு போகிறான், பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறான், நல்லா ஆராதிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனா அந்த துன்மார்க்கத்தை விட்டு அவன் வழி விலகவில்லை. அவனும் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவனையும் அந்த பட்டணத்தை செய்கிறாரு, மறந்து போனார்கள், எதுவும் மாயையே என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் என்ன செய்கிறது? பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மனுஷன் பொல்லாப்புக்கு மேல் பொல்லாப்பை செய்கிறான்? ஏன் அவனுடைய இருதயம் பரிசுத்தமாகவில்லை என்று சொன்னால், அவன் செய்கிற துன்மார்க்கத்திற்கு ஏற்ற பொல்லாப்புக்கு ஏற்ற அந்த துர்க்கிரியலுக்கு ஏற்ற பலனை உடனே ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. உடனே கொடுத்தா இவங்க நினைப்பாங்க, பாருங்க, கரண்ட் இருக்கு, மின்சாரம் இருக்கிறது, இதை தொட்டா என்ன செய்யும்? சேக்கடிக்கும், செத்து போவோம். கரண்ட் நமக்குள்ளால அது பாஞ்சிட்டுனா மரணம் தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால என்ன செய்யல? யாருமே அதை தொடல. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த கரண்ட் என்ன செய்யும்? உடனே கேட்கும். அரசன் கூட இப்ப செய்கிற தப்புக்கு சாயங்காலம் தான் தண்டனை, பிடிச்சிட்டு இல்லைன்னா சில நாட்கள் கழித்து தண்டனை. கரண்ட் அப்படி இல்லை, தொட்ட உடனே அதுக்கு வேலையாவது செய்யும், மரணம் தான். ஆகையினால் நம்ம எல்லாம் தொடுவதற்கு என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். நமக்கு தெரியும் இதை தொட்டா செத்துருவோம். ஆகையினால யாரும் என்ன செய்ய மாட்டோம்? கரண்டை தொட மாட்டோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிரசங்கியில சாலமன் சொல்லுகிறார், இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கனை பார்த்தேன், அவர்களும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அவர்களும் என்ன செய்தாங்க? மறக்கப்பட்டு போனாங்க. இதுவும் மாயையான வாழ்க்கை. அடுத்தது வருகிறது, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனையை சீக்கிரமாக நடவாதப்பட. அந்த உடனே இந்த கரண்ட் பிடிக்கிற மாதிரி நாம ஒரு தப்பு செய்யும் போது அந்த உடனே அந்த காரியத்தை, அதற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உடனே அந்த தண்டனை கொடுக்காதபடியினாலே இந்த துன்மார்க்கமாய் செயல்படுகிறவர்கள் தொடர்ந்து துன்மார்க்கத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இங்கே செய்கிற நற்கிரிகளோ துர்க்கிரிகளோ ஒன்றும் மறைக்கப்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் நீதியான நியாயம் கிடைக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். இதெல்லாம் தப்பு பண்ணுவேன், ஆண்டவர் என்ன கண்டுகிடவே இல்லை, அல்லது மன்னிச்சிருப்பாரோ அப்படிலாம் நினைத்து தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த இருதயம் சுத்தமாகவில்லை. இருதயத்திலே வேண்டாத அருவருப்பான சிந்தனைகள் உருவாகி கொண்டிருக்கிறபடினாலே அவன் துணிகரமாய் அந்த பாவத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான்.
லஞ்சம் வாங்குறவன் அது பாவம்னு தெரியாதபடி லஞ்சம் வாங்கி கொண்டே இருக்கிறான். நியாயத்தை புரட்டுகிறவர்கள் அது பாவம் என்று தெரியாதபடி நியாயத்தை புரட்டி கொண்டே இருக்கிறாங்க. மற்றவருடைய பொருளை கொள்ளையடிக்கிறவர்கள் அது தவறு என்பது புரிந்து கொள்ளாதபடி கொள்ளையடித்து கூட, ஏன் கொலை செய்வதற்கு கூட சில இருதயங்கள் என்ன செய்யல, கொஞ்சம் கூட அவங்க குறைந்து போகவில்லை, துக்கித்து போகவில்லை, பயப்படவில்லை, துணிகரமாய் செய்கிறார்கள். என்ன பாவம் வேணாலும் துணிகரமாய் செய்கிறார். காரணம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளால பரிசுத்தம் இல்லை. ஆகையினாலே அந்த தவறுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 8:5 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சரி 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. சாலோமன் இதை எழுதும்போது சொல்றார், எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தை செய்தாங்க துன்மார்க்கர், அவங்களும் ஆண்டு போனார்கள், அவர்களை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா இங்கே துர்க்கிரியை செய்து தண்டனை உடனே கிடைக்காததுனால அவங்க தொடர்ந்து அந்த துர்க்கிரிகளை என்ன செய்தாங்க, செய்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நியாய தீர்ப்பு நாளில் நித்திய ஜீவன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தெய்வ பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் அவங்க ஒருவேளை பூமியில கொஞ்சம் நெருக்கப்பட்டாலும் அவங்க நன்றாய் இருப்பார்கள், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சாலோமன் ஞானி சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இப்ப படிப்போம் 5:8 பிரசங்கி 8:5 வாசிக்கலாம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்ப கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு தீங்கையும் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். ஞானியுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் என்ன செய்யும், அறிந்திருக்கு. நமக்கு ஒரு காலம் வைக்கப்பட்டு இருக்கிறது, நியாய தீர்ப்பு காலம் ஒன்று இருக்கிறது. அவர் சரியா நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து இவன் எப்படி இருப்பான், நியாயமாய் வாழ்வான். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நான் வலது பக்கத்தில் நிற்கணும், என்ன ஆண்டவர் அழைக்கணும், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு அழைக்கிற சத்தத்தை நான் கேட்கணும். அந்த லிஸ்ட்ல நான் இருக்கணும். சபிக்கப்பட்டவர்களே என்று அழைத்து பிசாசுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு போங்கன்னு சொல்ற லிஸ்ட்ல நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை இவன் என்ன செய்வான், அறிந்திருக்கிறான். சுத்த இருதயம் உள்ளவன் அதை அறிந்திருக்கிறான். இந்த கற்பனையை கை கொள்ளுகிறவன் அதை அறிந்திருக்கிறான். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, ரோமர் 1ஆம் அதிகாரம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் விவரணமாய் சொல்லுகிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், 6 வருடம் போற முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. நாம் தேவனை அறிந்தவர்கள் சொன்னால், தேவனோடு சேர்ந்தவர்கள் சொன்னால், தேவன் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்னு சொன்னால், எல்லா காரியத்திலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவங்க தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம போயிட்டாங்க. ஸ்தோத்தரியாமல் இருந்தும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். துதிப்பதும் கிடையாது, ஸ்தோத்திரம் பண்ணுவதும் கிடையாது, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவதும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லாதபடினால தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தான் நம்முடைய இருதயம்
ஆண்டவரை துதிக்காமல் இருந்தால், அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருந்தால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்தால், இந்த இருதயம் உலகத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். வீணான காரியத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். தேவையில்லாத காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கும். தேவையில்லாத காரியத்தை படுக்கையில போனாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் அதே மோசமான தேவையற்ற காரியத்தை சிந்தித்து 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 அந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறார், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி எப்படி இருக்கிறார்களாம்? பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாய் போயிட்டாங்க. அப்ப தேவ சாயலை அவர்கள் நினைச்சுக்கிறாங்க, இழக்கிறாங்க. தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை இழக்கிறாங்க. அவங்க ஏன்னா ஆண்டவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு, எல்லாம் என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இதை தந்தது, நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்ப அவருடைய கிருபை என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை உயர்த்தி கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி சிந்திக்கிறதுனாலே அவர்கள் வீணர் ஆனார்களாம். அவர்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சிந்திக்கிறவனுடைய இருதயத்துல உணர்வு இல்லையா? அவனுடைய இருதயம் என்ன செய்கிறது? இருள் அடைந்திருக்கிறது. இருள் அடைந்த யார் இருப்பான்? இருளின் தூதனாக பிசாசு தான் நினைச்சுவான் அதுக்குள்ளால இருப்பான். பிசாசு இருந்துட்டு ஏவாளை எப்படி ஏமாத்திச்சோ இப்படிப்பட்ட ஆலோசனை தான் அங்க உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்படி தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, தேவ ஆவியான நமக்குள்ள வரும்போது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மை பரிசுத்த பாதையிலே கொண்டு போயிட்டே இருப்பார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றவாளி என்று தீர்க்கவே கூடாது. குற்றவாளி என்று நம்முடைய இருதயம் தீர்க்கக்கூடாது. அப்ப நம்ம பரிசுத்தமான இருதயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறதோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்து நாம் தேவனோடு கூட இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க. 119ஆம் சங்கீதம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 119வது சங்கீதம் அதனுடைய 36வது வசனம், என் இருதயம் பொருளாசையில் சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சிந்தனை எல்லாம் பல லட்சங்கள் கடற்பட்டு இருக்கிறபடியினாலே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும், திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கார் வேண்டும், இப்படிப்பட்டதான பைக் வேண்டும், சொத்து வேண்டும், சுக வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயம் எப்போதும் எதைத்தான் யோசிக்கும்? பொருளாசையை தான் யோசிக்கும். பணம் எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்ல, விக்கிரக ஆராதனை. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆகையினால வேலையே செய்ய வேண்டாம், பணமே சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. தேவன் வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்காக ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொல்லிட்டார். அதில் எந்த தப்பும் கிடையாது. உழைச்சி நம்ம செய்த பிரயாசத்துடைய பலன் நமக்கு வேணும். அந்த பலனுக்கு வீண் செலவுகள் வராதபடிக்கு நல்ல நேர்த்தியாய் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். வேணும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு சண்டே நாட்களிலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அதை விட்டு டியூஷனுக்கு செல்வது, பெரியவங்க ஏன்னா நிறைய மார்க் வேணும் பார்த்தீங்களா, அதற்காக அனுப்பிடுவாங்க. அது பெரியவங்களாகிய நம்மளும் சிலர் என்ன செய்கிறாங்க, கடன்கள் இருக்கிறதே, கஷ்டங்கள் இருக்கிறதே, இன்றைக்கு வேலைக்கு போனால் வேலை கிடைச்சா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமே என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை விட்டு அந்த லாபத்தை தேடி போகும்போது அதனுடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா பெருத்த நஷ்டம்தான் வந்து நிற்குமே தவிர அதில் எந்த லாபத்தையும் நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். மீதி நேரத்துல உழைக்கிற காசு நமக்கு நிலைச்சு நின்னா போதும். இருக்கிற காசுல கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு, கடன் பாரங்களை மாற்றுவதற்கு, எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பொருளாசையின் மேல என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. உம்முடைய சாட்சியின் மேலதான் நான் சாஞ்சி இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இன்னும் அவர் சொல்லுகிறார் 108:1 சங்கீதம். தேவனே, என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட இவர் சொல்றாரு, தேவனே என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நமக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆயத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி? ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுடுங்க. வீடு கட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. அடுத்த வாரத்துல பிரதிஷ்டை உள்ளே போகலான்னு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், நான் 4 நாளைக்கு முன்னால் வாரேன்ப்பா, நமக்கு பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன சொல்லுவோம்? சரி ஆண்டவரே, வீடு கிடந்துட்டு நான் வாரேன்னு சொல்றவங்க மிக சுருக்கமா தான் இருப்பாங்க. நேர்மாறா என் வாழ்க்கை பூரா பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு வீடு கட்டி அடுத்த வாரத்துல உள்ள போறேன், ஒரு நாளாவது தங்கண்டாமா ஆண்டவரே, ஒரு வாரம் நினைச்சீங்க பிந்தி வந்தா நல்லா இருக்குமே, இப்படி நினைக்கிறவங்களுடைய இருதயம் தான் அதிகமா இருக்கிறது. ஒரு பிள்ளைகளுக்கு திருமண காரியம்னு வச்சிடுங்க. திருமணம் செட் ஆகிட்டு நம்ம பத்திரிகை எல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு என்ன திருமணம் நடக்க போகுது, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகணும்னு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வாரான்னு வைங்க, மகனே மகளை ஆயத்தமானு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு சிலர் ஆமா ஆண்டவரே வாரம் போயிடலான்னு சொல்லுவாங்க. அநேகர் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை நீங்க தந்ததெல்லாம் உண்மைதான், சின்ன வயசுலேருந்தே பால் கொடுத்து வளர்த்து வாலிப ஸ்டேஜ் ஆக்கி இந்த அளவுக்கு படிக்க வச்சு ஒரு திருமணத்தை ஒழுங்குபடுத்தி சீட்டெல்லாம் போட்டுட்டேன், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு தான் பிள்ளைக்கு மேரேஜ், 2 நாள் கூட என்ன செய்யுங்க கழிச்சு வாருங்கன்னு சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தாவீது என்ன சொல்கிறார்னா 108ஆம் சங்கீதத்துல, தேவனே என் இருதயம் எப்ப நினைச்சது ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவர் வர்ற நேரத்துல யாருமே உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க திரும்பி பார்க்காதீங்க. பார்த்துட்டா லோத்தனுடைய மனைவியை போல அப்படி திரும்பி பார்த்த இடத்துல நிற்க வேண்டியதான். அல்லேலூயா. நான் போக வேண்டிய பரலோகம் போய் சேர முடியாது. எந்த நிமிஷம் ஆண்டவர் வந்தாலும் சரி, இந்த உலகத்துல என்ன ஆசாபாசம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லைன்னா சிற்றின்பம் நமக்காக ஆயத்தமா இருந்தாலும் சரிதான், இதை அனுபவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, அவருடைய வருகையை நாம் இழந்து விடக்கூடாது. அவரோடு கூட நம்ம செல்லணும். அதற்காக நம்முடைய இருதயம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனோடு நாம் சேரும்போது, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, நம்முடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த இருதயம் தான் போகும். நீங்க தூங்க போற நேரத்துல கூட ஏதோ குடும்ப கவலைகளை பிரச்சனைகளை நினைச்சு 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 அப்படி தூங்குறத விட்டு விட்டு அந்த நேரத்துல கூட ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி படுத்தி அப்படியே நீங்க தூங்குறீங்கன்னா உங்க நித்திரை இன்பமா இருக்கும். அல்லேலூயா. பல தரிசனங்களை இரவிலே நீங்கள் சொப்பனத்திலே பார்க்க முடியும். அடுத்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, இரவென்றுமில்லை பகல் என்றுமில்லை, எப்போதும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, கனப்படுத்துவது நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த இருதயத்தில் இருக்கிறபடியினாலே இந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை சாதாரணமா நினைக்க கூடாது. ஒரு கை தப்பு செய்தா கூட கையை கூட வெட்டி எறிஞ்சிடலாம். போட்டு 2 கை உள்ளவனாய் பரலோக ராஜ்யத்துக்கு நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கைகளோடாய் பரலோகத்துக்கு போயிடலாம். கால் பாவச்சுன்னா அதை பண்ணிடலாம். 2 காலை கொண்டு நரகத்துக்கு போய் விட ஒற்றை கால் கொண்டு பரலோகத்துக்கு போய் எனக்கு மறுரூபமாக்கப்படுறாங்க. நமக்கு காலு பிரச்சனை இல்லை, கை பிரச்சனை இல்லை, எந்த அபயமும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் நஷ்டம் இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, அவைகளை வெட்டி நுரைக்கு ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால் இந்த இருதயம் மிக முக்கியமா இருக்கிறது. இந்த இருதயத்தை நாம் சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த இருதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர் செம்மையான பாதையிலே நடத்துவார். மன விருப்பப்படி போவோம் என்று சொன்னால் அது நமக்கு தீமையை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம் 23வது வசனம்,
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அவனுடைய 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் நீ உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள். ஏன்னா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன வருகிறது? ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. இந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்தா அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாமல் இருக்கிற ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். அந்த தண்ணீரை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையினால எல்லாவற்றை பார்க்கலும் எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தை ஈஸியா தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு முட்டாய் கிட்ட எப்படி ஏமாத்துறாங்களோ அது போல சீக்கிரமா என்ன செய்யலாம்? இந்த இருதயத்தை ஏமாற்றி விடலாம். அப்படிதான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை பிசாசு ஏமாற்றினான். இன்றைக்கும் அநேகர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வயது வரம்பு கிடையாது, வாலிபம் முதிர் வயதெல்லாம் கிடையாது. யாரென்னலாம் ஈஸியா ஏமாற்றக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை கேட்பதை விடவும் நமக்கு நயமாய் பேசுகிறதான வசனிப்பை கேட்பதில் தான் அதிக பேர் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் இருதயத்தை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் தான் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் தவிர இன்னொரு பெரிய ஆள் அங்கே நமக்கு கிடையாது. வேற யாருக்கும் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா அன்பும் எல்லா நேசமும் எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனால் ஆண்டவரை விட அதிகமான ஒரு நேசம், ஒரு அன்பு இந்த உலகத்துல நம்ம யாருக்குமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினால எல்லாரையும் வெறுக்க சொல்லல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் நாம் நேசிப்போம். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிறவ பிறகு நேசிக்க தான் ஆண்டவர் கட்டளையே கொடுத்திருக்கிறார். அவங்களை வெறுக்க சொல்லல. நம்மை சார்ந்த அனைவரையும் நேசிப்போம். அதை விட அதிகமாக யாரை நேசிப்போம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம். அல்லேலூயா. எனவே எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஏதோ சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனபடியால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சொந்த பரிசுத்தத்துல பரிசுத்தமாகாது. அதுக்குதான் முதல்ல படிச்சோம் யாக்கோபுல, நாம் தேவனை சேர வேண்டும், தேவன் நம்மள சேர வேண்டும். அந்த ரெண்டு பேரும் நமக்குள்ளே இயேசு வரும்போது அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நம்மை அவர் பரிசுத்தமாக்குற கர்த்தரா இருக்கிறபடினால நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். இது ஏதோ ஒரு கடையில வாங்குகிற ஒரு பொருள் அல்ல. இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, இந்த வேத வசனத்தை கை கொண்டு வாழும்போது, பரிசுத்தாவியார் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் போது எல்லாமே நமக்குள்ளால பரிசுத்தம் உண்டாகும். நம்முடைய சிந்தை பரிசுத்தம், நம்முடைய பார்வை பரிசுத்தம், நம்முடைய பேச்சு பரிசுத்தம், நம்முடைய கேட்கிற செவித்திறன் பரிசுத்தம், நம்முடைய நடக்கிற நடக்கை எல்லாமே பரிசுத்தமாகிவிடும். ஆகையினால எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருடைய 35வது அதிகாரம், ஏசாயா 35வது அதிகாரம் அவருடைய 8லிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்க 8ஆம் வசனம் சொல்லுது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த வழியில போறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. குறுக்கு வழியில போறதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கு, ஈஸியாக இருக்கிறது. எல்லா உலக ஆசீர்வாதம் குறுக்கு வழியில தான் இருக்கிறது. விசாலமான பரிசுத்தமான வழியில போகும்போது கொஞ்சம் நமக்கு நெருக்கம் உண்டு, கொஞ்சம் உபத்திரம் உண்டு, கொஞ்சம் பாடு உண்டு. அது ஒரு இடுக்கமான வழியாத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய சபையில கர்த்தரை ஆராதிக்கலன்னு தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை தீட்டான வாழ்க்கை. அவனுடைய இருதயத்திலே சுத்தம் இல்லை. அவனுக்கு சினிமா சீரியல் பார்க்காம இருக்க முடியாது, அல்லது பிராண்டி குடிக்காம இருக்க முடியாது, இல்லைன்னா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது, சிலருக்கு அடுத்த பொருளை திருடாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு குறுக்கு வழியை சம்பாதிக்க வேண்டும். இயேசுவை பிடிக்கும் என்று சொல்வான், பைபிளை பிடிக்கும் என்று சொல்வான், ஆனா எனக்கு ஆராதிக்க வர முடியாது. காரணம்னா எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அதை என்னால விட முடியாது. எந்த பாவத்துல அவன் விழுந்திருக்கிறானோ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வருவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. காரணம் என்ன? இருதயத்துல இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கிறவங்க கூட
மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னால செய்த பாவத்தை எல்லாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் வரணும். இன்னைக்கு அதை விட்டு விட்ட மாதிரி தெரியல. துணிகரமான பாவங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லலை, செய்கிறவர்களை மட்டும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஞானஸ்நானத்தை பெற்று தேவ சபையில அங்கமாகி கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கர்த்தருடைய வருகை காத்திருக்கிற நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு சத்தியத்திலே நம்மை வழி நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த பாதையிலே என் தீட்டுள்ளவர்கள் என்ன செய்வாங்க முடியாது, அங்கே நடந்து வர முடியாது. இருமனம் உள்ளவர்கள் இங்கேயும் கொஞ்சம் இருக்கட்டும், அங்கேயும் கொஞ்சம் இருக்கட்டும். கொஞ்சம் பாவம் செய்வோம், கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ்வோம். கொஞ்சம் மற்ற புற மதத்திலையும் இருப்போம், கொஞ்சம் நல்ல மதத்திலையும் இருப்போம், கொஞ்சம் விக்கிரகானையில் இருப்போம், கொஞ்சம் ஆவிக்குரிய சபையில் இருப்போம். இப்படியெல்லாம் இருமனமாக இருந்தால் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியாது. இருமனம் உள்ளவர்கள் தங்கள் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருமனம் உள்ளவன் வழியில் நிலைத்திரான் சொல்லப்படும். நம்ம இலக்கை அடைய முடியவே முடியாது. அதனால என்னதான் குறுக்க நின்றாலும் சரி, கர்த்தரை ஆராதிப்பதிலே, கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிப்பதிலே நீங்க முகதாட்சண்யம் பார்த்து ஏதோ ஒரு காரியத்திற்காக யாரும் அடிமைப்பட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் ஆராதனைக்க போறேன், ஜெபம்னா ஜெபந்தான், வேத வாசிப்புனா வேத வாசிப்பு தான், நீதியாய் லஞ்சம் வாங்காத பரிசுத்தமான வாழ்க்கைனா பரிசுத்தமான வாழ்க்கை தான், நீதினா நீதியான வாழ்க்கை தான். நியாயத்தை புரட்ட முடியாது, புரட்ட மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், இதான் வேத சத்தியம், இதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று ஆணித்தரமாய் தைரியமாய் நிற்க திராணி உள்ளவளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்மை சார்ந்துள்ள எவ்வளோ பெரியவங்களா இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தாரா இருக்கட்டும், இனத்தாரா யாரா இருக்கட்டும், ஆனால் சுத்த இதயத்தை நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுவோம்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். தீட்டானவைகள் ஒன்றும் அங்கே என்ன செய்ய முடியாது, தீட்டானவைகள் அங்கே பிரவேசிக்க முடியாது. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவது இல்லை. கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்கள் ஒருவேளை ஞானவான்களா இல்லாமல் இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அழகு சௌந்தரியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவைகள் பேதைகளாய் இருந்தாலும். ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க, நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாரை விடவும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை கம்மியாக தான் இருக்குது, நல்ல மூளை இருக்குது, அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது மாதிரி இருக்கிறது. வேலை செய்கிறதற்கு, படிப்பதற்கு, குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் குறைவான ஒரு சூழ்நிலையில பேதையாக அவ இருக்கிற மாதிரி நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும், வேதம் சொல்லுகிறது பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. கரங்களை தட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அநேக ஞானவான்கள் இன்றைக்கு திசை கெட்டு போறாங்க. காரணம்னா அவங்களுடைய ஞானம் மிகுதியினால வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற அளவிற்கு என்ன செய்கிறார்கள், போய் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் பேதைகளா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், திசை கெட்டு போக மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கரங்களை தட்டி. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா, திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். இன்னைக்கு துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, கவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு. வேதம் சொல்லுகிற உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனோடு சேர்ந்து கொள்வீர்கள் சொன்னால், தேவன் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய எல்லா கிருமங்களையும் அவர் மன்னித்து உங்களை மீட்டு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். இப்ப இருக்க துன்பம் துயரம் மாறி போகும். நித்திய காலம் மகிழ்ச்சியின் காலம். பரலோகத்திலும் மகிழ்ச்சி, இந்த பூமியிலும் மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எத்தனை பேருக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும்? எத்தனை பேருக்கு நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கணும்? சந்தோஷம் மகிழ்ச்சி எத்தனை பேருக்கு இருக்கணும்? அல்லேலூயா. ஆமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவிகளே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்களை இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் இந்த பூமியில வாழும்போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. இடரக்கூடிய சில சம்பவங்கள் வரத்தான் செய்கிறது. நமக்கு விரோதமான அனைவர்கள் எழும்பத்தான் செய்கிறாங்க. நம்ம கூட சிரித்து பேசினாலும் நமக்கு நம்மை அறியாத இடத்துல சென்று நம்மளை கூட தூஷித்து பேசுகிறார்கள். தூஷித்து பேசுவார், இவனா இவளா இப்படியா அப்படியா, அது செய்தா இது சொன்னது சொல்லாதோ இல்லதோ உள்ளாதோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது உங்க காதுல விழும்போது நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கிறிஸ்துவ நிமித்தம் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை துன்பப்படுத்துவார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்படி 4 வார்த்தை வந்தாதான் நம்ம சரியான பாதையில போறோம்னு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த இருதயத்தில் புறப்பட்டு வரக்கூடியதான எந்த துர்ச்சிந்தையும் நமக்கு வராது. அந்த இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய சரீரத்தில் மற்ற எல்லா அவயவங்களும் சுத்தமாய் மாறும். அது பரிசுத்தமாய் ஆனும். வெளிப்படுத்த விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் 11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியிலே தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார். இந்த பூமியில் உள்ள பாடுகள் ஒன்று நம்மளை ஒன்று செய்யாது, ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுப்போம்னா, இருதயத்தை சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன்தான் தேவனை தரிசிப்பான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் பரிசுத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறபடினாலே நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகும். இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும். அது பரிசுத்தமாயிட்டுனா நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தம், நம்முடைய பேச்சு பரிசுத்தமாகும், நம்முடைய சிந்தை பரிசுத்தமாகும், நம்முடைய செயல் பரிசுத்தமாகும், நம்முடைய பார்வை பரிசுத்தமாகும், நம்முடைய நடக்கை எல்லாமே பரிசுத்தமாகும். அந்த பரிசுத்தம் எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோமா?